இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்கோட் லேபிளை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெரைட்டி ஆஃப் பார்கோட் லேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். லீனியர் இருக்குது, கிரிட் இருக்குது, ஸோ ஒரு காலமில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 2 காலம் உள்ள லேபிள்ஸ் இருக்கும், 3 காலம் உள்ள லேபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் லேபிள்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து Angalware பில்லிங் சாஃப்ட்வேரில் ஈஸியாக வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்கோட் லேபிளை வந்து எப்படி வந்து அந்த சைஸை வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் க்ரோமில் வந்துடுறேன். ஸோ க்ரோமில் நான் ஆல்ரெடி வந்து நான் இங்கே ஒரு ஃபியூ லேபிள்ஸ் மட்டும் இங்கே அமேசானில் நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லேபிள் பார்த்திங்க அப்படின்னா 40 mm அதுக்கப்புறம் வந்து 80 mm வித்து 40 mm ஹைட் இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து 2 கிரிட் இது பார்த்திங்கன்னா 50 mm அதுக்கப்புறம் 25 mm. ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் பிரிண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து அந்த லேபிள் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் ஒரு லேபிளை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் இருக்குது, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் லேபிள்ஸ் இருந்தாலும் வந்து Angalwareல வந்து ஈஸியாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம டேரெக்டாக வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைஸ் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபோக்கஸ்லடா. ஸோ இங்கே லேபிளுடைய வித்து பார்த்திங்க அப்படின்னா 7.5 cm இருக்குது, அதாவது 75 mm. அதே மாதிரி இப்போ நான் ஹைட்டை வந்து நான் மெஷர் பண்ணுறேன். ஸோ ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 5 mm 5 cm இருக்குது, 50 mm. ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ண அந்த 75 mm அதுக்கப்புறம் வந்து ஹைட்டு வந்து 50 mm வந்து நம்ம பார்கோடில் வந்து நம்ம செட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் பேனலில் வந்துடுறேன். ஸோ கண்ட்ரோல் பேனலில் நான் யூஸ் பண்ணுற பிரிண்ட்ரு, நீங்கள் என்ன பார்கோட் லேபிள் பிரிண்ட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லேபிள் பிரிண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரிண்டிங் ப்ரெஃபரன்ஸு. ஸோ ஒன்ஸ் பிரிண்டிங் ப்ரெஃபரன்ஸ் வந்ததுக்கப்புறம் பேஜ் செட்டப். ஸோ இதில் வந்துடுங்க. ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நான் நியூ அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ நியூ கொடுத்துட்டு 75 mm கிராஸ் 50 mm. ஸோ 75 mm வித்தும் 50 mm ஹைட்டும் நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ அதை அப்படியே நான் வித்தில் டைப் பண்ணிடுறேன். 75 mm 50 mm. ஸோ இப்படி நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ச்சஸில் கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இங்கே ஹைட்டுன்னா இங்கே காட்டுது பாருங்கள், இது வந்து வித்து. ஸோ வித்து வந்து காட்டுது பாருங்கள் இங்கே. ஸோ அதே மாதிரி ஹைட்டு. ஸோ அதே மாதிரி வந்து கீழே வந்து எக்ஸ்போஸ்டு லீனியர் வித்துன்னு இருக்கும். இது 0 கொடுத்துக்கோங்க. அது என்ன அப்படின்னா ஸோ உங்களுடைய பிரிண்டரில் வந்து அந்த லேபிளுக்கும் அந்த லெஃப்ட் சைடில் உள்ள டிஸ்டன்ஸு பேப்பருக்கும் அதே மாதிரி ரைட் சைடு. ஸோ இது ஜஸ்ட்டு அவ்வளோதான். ஓகே கொடுத்துட்டு அப்ளைன்னு கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் செட்டப் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெனு பாரில் வந்துடுங்க. மெனு பாரில் வந்துட்டு பார்கோட் அண்ட் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே வந்து கிரியேட் லேபிள் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து வித் அண்ட் ஹைட்டு கேட்கும். ஸோ வித்து வந்து 75 mm. ஸோ உங்களுடைய லேபிள் சைஸ் அங்கே என்ன வருதோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 50 mm. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு க்ளோஸ். ஸோ இப்போ உங்களுடைய லேபிள் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும் அந்த லேபிள். ஸோ ஜூம் வேணும்னா ஜூம் பண்ணிக்கலாம் இது. ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு காம்பனன்ஸு. ஸோ காம்பனன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டு போடுறதா இருந்தால் டெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம், பார்கோடு போடுறதா இருந்தால் பார்கோடு போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா QR கோடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்கோடு வந்து நீங்கள் அதிகமான டிஜிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பார்கோடுடைய அந்த காலம்ஸ் வந்து பெருசாக போகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப பெருசாக போச்சு அப்படின்னா நீங்கள் QR கோடை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வித்துக்குள்ளேயே வந்து ரொம்ப சின்னதாக வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1D ஸ்கேனர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து 1D ஸ்கேனர் 2D ஸ்கேனர்னு இருக்குது. இன்கேஸ் வந்து நீங்கள் 2D யூஸ் பண்ணிங்கன்னா QR கோடும் வந்து ரொம்ப ஒர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ டெக்ஸ்ட்டை வந்து நான் ட்ராக் பண்ணி போடுறேன். ஸோ அங்கால்வேர் வந்து சென்டரில் வந்துடுச்சு. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டாப்ஸ் சென்டரில் வச்சிடறேன். நெக்ஸ்ட் வந்து பார்கோட். அதே மாதிரி இதையும் வந்து இது சென்டரில் வரும். ஸோ பார்கோடை கிளிக் பண்ணிவிட்டு பார்கோடோடைய வேல்யூ ஷோ பண்ணணும்னா ஷோ பார்கோட் வேல்யூன்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே அங்கால்வேர்னு இருக்குது. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கீழே இறக்கிறேன் டாப்லேருந்து. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் கீழே இறக்கிட்டேன். இப்போ இதை நான் இந்த ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் ப்ராடக்ட் நேம் அப்படின்னு ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த நம்ம டைப் பண்ணி வச்ச ப்ராடக்டுடைய நேம்ஸ்லாம் வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்கோடு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு பார்கோடு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ராடக்டுடைய பார்கோடு வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஜஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் இன்கேஸ் சைஸ் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த சைஸை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி போட்டுக்கோங்க எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே ஸோ இப்போ நான் சிம்பிளாக பண்ணுறனால எனக்கு இந்த சைஸ் வந்து போதும். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இதனுடைய லேபிளுடைய சைஸை 75 mm க்ராஸ் 50 mm. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு சேவ். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல காட்டும் இந்த மாதிரி லேபிள்ஸ் கண்டரில். ஸோ இப்போ வந்து நான் பேஜஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து மில்லிமீட்டரில் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த லேபிள் 75 mm 50 mm சைஸ் உடைய லேபிள். அதுக்கப்புறம் வித்து. ஸோ வித்து பார்த்தோம் அப்படின்னா 75 mm. அதுக்கப்புறம் வந்து 50. மார்ஜின் டைப் வந்து கஸ்டம் கொடுத்துருங்க, எல்லாமே 0ல் வச்சுருங்க. ஸோ இன்கேஸ் ஆட்டோவில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஏதாவது மார்ஜின் இருந்ததுன்னா அது அப்ளை ஆகும். ஸோ நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எல்லாமே 0ல் வைக்க சொல்லி நான் இப்போ பார்கோடு இதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி 75 mm ஹைட்டு 50 mm. ஸோ ஷோ பார்கோட் லேபிள் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ லே அவுட் ஆட்டோவில் வச்சுக்கோங்க. ஷோ பார்கோட் லேபிள்னால் இங்கே காலம் மாதிரி காட்டும் உங்களுக்கு எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா செட்டப்பும் முடிஞ்சிடுச்சு. ஹரிசாண்டல் கட்டர் 0ல் வச்சுக்கோங்க. ஸோ இது வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ரிப்பேர் பார்கோட் இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி என்கிட்ட இதெல்லாம் ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் ஒரு 2 மட்டும் நான் இப்போ ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். தனியா கிராம்பு இது 2மே நான் ப்ரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் எத்தனை காப்பி வேணும் அப்படின்றத இங்கே சொல்லிவிடுங்க. ஸோ 2மே ஒரு காப்பி தான் வேணும். ஸோ அதை அப்படியே வந்து லோட் டு ரிப்போர்ட் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி லே அவுட்லாம் வந்துடும் அழகாக. ஸோ இப்போ நான் வந்து இந்த 2 இதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எனக்கு அழகாக வந்து அந்த கிராம்பு அதுக்கப்புறம் தனியா அதுக்குள்ளே பார்கோடையோடைய நம்பர் வந்துடும். இப்போ வந்து 2 கிரிட்டு அந்த மாதிரி இருக்கும். 2 கிரிட்டு இல்லைனா வந்து இதுலேயே வந்து இதே வந்து ஒரே லேபிளில் இந்த 2த்தையும் ஒரே காலமாக அதாவது 2 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஒரு லேபிளில் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். இந்த லேபிள் செட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஆஃபாக டிவைட் பண்ணணும். ஸோ 75னா 37.5 அப்படின்ட்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் 37.5. ஸோ இப்போ வந்து நான் ஆஃபாக டிவைட் பண்ணிட்டேன். ஸோ இது டிவைட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ஜஸ்ட் நான் ஒரு பிரிண்ட் கொடுத்தா போதும். ஸோ ஷோ லேபிள் பார்டர் இது எடுத்துருங்க, இல்லைனா பார்டர் இந்த லைன் வந்து உங்களுக்கு பிரிண்ட்டில் காட்டும். நான் இதை எடுத்துகிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து தனியாக வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு கிராம்பு வந்து. ஸோ லேபிள்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் அழகாக வந்து உங்களுக்கு ஒரே லேபிளில் பிரிண்ட் பண்ணி காட்டிடும். ஸோ இப்போ நான் பார்கோட் வச்சு நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சேன். சில பேர் வந்து அந்த QR கோடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த காலம் வந்து ரொம்ப பெருசாக போகாமல் சின்னதாக வந்து ஒரு பர்டிகுலர் சைஸில் அடைக்கிடலாம். ஸோ QR பெரிய டேட்டாவும் வந்து சின்ன வித் அண்ட் ஹைட்டுக்குள்ளே அடைக்கிடலாம். ஸோ அதனால் QR கோடு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து Angalwareல பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஜஸ்ட் பேக் போயிடுங்க.
ஸோ அதுக்கப்புறம் க்ரியேட் லேபிள். ஸோ அதே மாதிரி சைஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க 75 mm 50 mm. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு, ஸோ டெக்ஸ்ட்டு ட்ராக் பண்ணி போட்டேன். ஸோ டாப் சென்டர், ஸோ ஒரு QR கோட் நெக்ஸ்ட்டு. ஸோ வித் அண்ட் ஹைட்டும் அப்படியே இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி சென்டர் நான் சிம்பிளாக வச்சுக்கிறேன் இந்த வாட்டி. ஸோ பார்கோடு வேல்யூவே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்கோடுக்கு ஆல்டர்னேட்டிவாக QR கோடில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. 75x50 அதுக்கப்புறம் QR அப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ திருப்பியும் பேஜ் மில்லிமீட்டரில் வந்துடுறேன். QR செலக்ட் பண்ணிடுறேன். லீனியர் தான். 75 50 மார்ஜின் எல்லாமே 0. ஸோ இப்போ எனக்கு வந்து அழகாக வந்து QR கோடு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து காமிச்சிரும். ஸோ ஷோ லேபிள் பார்டர்னால் உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ எப்படி வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதே மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணியே வந்து நான் காமிச்சிட்றேன். ஸோ அதே மாதிரி வித்தில் வந்து 37.5, அதாவது இது அப்படியே நான் டிவைட் பண்ணி 2ஆக போட போகிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். 37.5. ஸோ அவன் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அழகாக வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். இருந்து ஒரு 10 ப்ராடக்ட் வந்து லேபிள் வந்து நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 ப்ராடக்ட் அப்படியே நான் கொடுத்துக்கிறேன். 2 4 6 8. ஸோ இந்த 10 ப்ராடக்ட்டும் அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது அப்படியே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து 1, எல்லாமே ஈச் ஐட்டம் வந்து 1. ஸோ லோட் டேட்டா டு ரிப்போர்ட் இதை கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் க்ளோஸ். ஸோ உங்களுக்கு வந்து அழகாக இந்த மாதிரி காமிச்சிடும். ஸோ ஷோ பார்டர் லேபிள்னால் உங்களுக்கு எப்படி காட்ட போகுது அப்படின்றது. ஸோ நான் ஜஸ்ட்டு ஷோ லேபிள் பார்டரை எடுத்துகிட்டு பிரிண்ட் பண்ணுற போகிறேன். ஸோ ஒன்ஸ் பிரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ எனக்கு எல்லாமே வந்து கரெக்டாக நான் கொடுத்த சைஸுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி பார்கோட் லேபிளும் அதுக்கப்புறம் வந்து QR கோட் லேபிளும் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஸோ இதை தான் கவர் பண்ணணும்னு நினச்சோம். இங்கே மறக்காமல் வந்துட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு மொபைல் ஆப்பை வந்து நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.